அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நண்படத்திலே கொண்டு வருகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன். யாத்திராகமம் 14:21-22 பாருங்களேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன வழி பிறக்கும். அவன் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க போறதுன்னு தெரியல. வெளியே கூட்டிட்டு வந்துட்டார் அடிமைத்தனர் வீட்டுல இருந்து. இப்ப எங்க போகன்னு தெரியல. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை துரத்திட்டு வராங்க. என்ன பண்ணன்னு தெரியல. திகைத்து போன ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், வழி இல்லாத இடத்தில் வழி உண்டு பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்காக விசேஷித்த வழியை உண்டு பண்ணி உங்களை அதிலே நடக்க வைப்பார். உங்களை மட்டும் நடக்க வைப்பார். அவன் வழி இல்லாத இடத்துல வழி பிறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ட்விஸ்ட்னு சொல்றோம்ல, எதிர்பாராத திருப்பம். அப்ப இன்னைக்கு உங்க சூழ்நிலையில ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நடக்கும் போது ஒரு குட் திங். அவன் அப்ப இவங்க முன்னாடி என்ன பண்ணனே தெரியல. ட்விஸ்டத்தை எண்டுன்ற மாதிரி ஒரு எதிர்பாரா திருப்பம். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, கோலை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன் கையில் இருந்த கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டுகிறான். பின்னாடி இந்த மக்களுக்கு புரியல, என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அடுத்து என்ன பண்ணன்னு தெரியலனா இவனும் அப்படி பண்ணிட்டு அப்படி நீட்டும் பொழுது கர்த்தர் பேக்கப் பண்றாரு. அவனை பேக்கப் பண்ணி என்ன பண்ணாரு, அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். நான் சொல்லுகிறேன், எதிர்பாராத திருப்பம் உங்கள் சூழ்நிலைகளில் இன்று உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்து ஏறும். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விசேஷித்த பாதை. நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதில் நடந்து வெற்றிகரமாக வெளிவந்தாங்க. பார்வோனும் அவன் சேனையும் அதை ட்ரை பண்ணி அப்படியே அவிழ்ந்து போனாங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்குன்னு இன்னைக்கு ஒரு வே கிரியேட் பண்ணுறாருல, அது உங்களுக்கான வே. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வேர்டு இருக்கு, முழுவதும். அப்போ இரவுன்னு சொல்கிறப்ப ஒரு நைட் சீசன். ஸோ ஒருவேளை உங்கள் பாதை அப்படிப்பட்ட சீசன் ஆஃப் நைட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். டார்க்னஸ் ஃபில் நைட்ஸ். அப்போ அந்த அந்த இருட்டான அந்த காலத்தை கடப்பதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட இருக்கேன். வெளிச்சமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும். எதிர்பாரா திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வழி உண்டு பண்ணுவார். அது விசேஷித்த வழியாக இருக்கும். அவர் கூட இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.